கீரைகள் கொடுக்கும். இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், கீரையில் இருக்கக்கூடிய செலினியம், மேங்னீஸ், அயன், இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு 20 நாள் கீரையில் அது கிடைக்கிது. இப்போ நம்ம ஏன் தினம் ஒரு கீரை, ஏதோ ஒரு பசலைக்கீரையோ, ஏதோ ஒரு முருங்கைக்கீரையோ, அகத்திக்கீரையோ, சிறுகீரையோ, எத்தனை கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணியோ, அப்படியான கீரை நமக்கு ஒரு பிரதானமான உணவாக இருக்கணும். கூட்டு, பயிறு. இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையே நம்மக்கிட்ட புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒவ்வொரு முறை நம்ம பல விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த எண்டுரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்டுரன்ஸ் 1 மணி நேரம் ஃபுட்பாலில் ஓடுறதுக்கான முழு திறன் குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தா சிறு வயதுலேருந்தே நமக்கான புரதம் இல்லை. நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் குறைவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிப்படையில் நம்ம சாப்பிடக்கூடிய புரதம் பத்தாது. பல பேர் வெஜிடேரியன்னு சொல்கிறவங்க பூரா சோற்றேரியனாக தான் இருக்கும். வெஜிடேரியனாக வெஜிடபிள் நிறையா இருக்கணும், சோறு கம்மியாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஸோ புரதம் நிறையா இருக்கணும். நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா பல இந்தியாவினுடைய